பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் பேருதவியால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாவின் நல்லடியார்களே, இந்த சாஃபான் மாதத்தை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புக்குரிய மாதம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் மத்திரமா அப்படின்னு பார்த்தா ரஜபுலேருந்து ஆரம்பிச்சிச்சு. ரஜபு, சாஃபான், ரமலான் 3 மாதங்களும் நன்மைக்குரிய மாதம். நம்ம மிச்சம் மற்ற மாதங்களில் எவ்வளோ அமல்கள் செஞ்சுருப்போம், செய்யாமல் மிஸ் பண்ணியிருப்போம். அது எல்லாமே இந்த 3 மாதத்தில் நம்ம என்ன செய்யணும், பருவத்தை பயிர் செய் அப்படிங்கிற மாதிரி, நம்ம காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம என்ன செய்யணும், எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு அமல்களை சேகரிச்சுக்கணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம அது மூலியமாக அல்ஹம்துலில்லாஹ் இந்த துனியாவில் நமக்கு என்னென்ன ஹலாலான ஹாஜத்துகள் இருக்கோ அத்தனையும் எல்லாம் நிறைவேற்றி வச்சிடறான். பலா முசீபத்தையும் தூராக்கிறான், செல்வத்தை நம்மளுக்கு விஸ்தீரணமாக்கி தந்துடுறான், நோய் நொடி இல்லாமையும் நம்மளுக்கு நீண்ட ஆயுளை தந்துடுறான். இந்த 3 விஷயத்துக்காக நம்ம பராத் இரவில் ஆற்ற வேண்டிய செயல்பாடுகளை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். புனித பராத் இரவில் ஆற்ற வேண்டிய அமல்கள். யாசின் ஓதணும். ஃபஸ்ட்டு பராத் இரவு அன்று மஹ்ரிபு தொழுகைக்கு பின்னாடி யாசின் ஓதணும். முதலாவது யாசினில் நோயற்ற நீண்ட ஆயுளுக்காக துவா செய்து கொள்ளணும். முதலாவது யாசின் நீங்கள் ஓதி முடித்ததுக்கப்புறம் அதை நோயற்ற வாழ்வுக்காக நீங்கள் அல்லாட்ட இருகரம் ஏந்தி துவாவை முடிச்சுட்டு அடுத்து 2வது யாசினை ஓதணும். அந்த 2வது யாசின் ஓதுனவுடனே பலாய் முசீபத்து நீங்குவதற்காக நீங்கள் அல்லாட்ட துவா கேட்கணும். மனமுருகி துவா கேட்கணும். யா அல்லா, முசீபத்து பலா எத்தனை எங்களிருந்து தூராக்கிறி அல்லா, இனிமேல் எங்களோட ஆயுள் காலங்கள் முழுவதும் நாங்கள் எந்த முசீபத்துகளும் இல்லாத அளவுக்கு எங்களை பாதுகாத்துக்க அல்லான்னு சொல்லி மனமுருகி அல்லாட்ட நீங்கள் துவா கேளுங்க. அப்புறம் 3வது யாசின் ஓதின உடனே மனிதர்களிடம் தேவையானவற்றை அகற்றி அல்லாஹ் உன்புறத்திலேருந்து எங்களுக்கு உதவி நல்வாயாக அப்படின்னு சொல்லி மனிதர்கள்ட்ட நாங்கள் கையேந்திரக்கூடாது. அல்லாஹ் உன்புறத்துலேருந்தே நாங்கள் உதவியை கேட்குறோம், அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைன்னு சொல்லி நீங்கள் கேட்டுருங்க. இந்த 3 யாசின் பயனுள்ள யாசின், தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அல்லாஹ் இந்த 3 யாசினுக்காகவும் உங்களுக்கு கூடிய அளவுக்கு அதிகமாக வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். ரிஸ்க்கு, அபிவிருத்தியும், நீண்ட ஆயுளையும், பலா முசீபத்து, இந்த மாதிரி 3 விஷயத்துக்கு உங்களுக்கு அதுலேருந்து நீங்கள் கேட்டுட்டிங்கன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களுடைய ஹலாலான ஹாஜத்தை அத்தனை நிறைவேற்றி வச்சு முசீபத்து பலாயும் தூராயிருது, நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு கிடச்சிருது, இரண அபிவிருத்தி பரக்கத்தும் உங்களுக்கு உண்டாயிருது. அதுக்காக நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான 3 அமல்கள் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். பராத் இரவில் கபுர்ஸ்தானுக்கு செல்லணும். அங்கே போய் இறந்தவர்களுக்காக நம்ம துவா செய்யணும். பாவ மன்னிப்பு கோரணும். ஏன்னா அவங்க இனிமேல் அமல்கள் அவங்களுக்கு செல்லாது. ஆனால் நம்ம கேட்கக்கூடிய துவா ஹபுலாகுது அப்படின்னு கண்மணி நாயகமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பராத் இரவில் அவங்களே அவங்க சஹாபாக்களுடைய கபூரில் நின்று அல்லாட்ட அவங்களுக்காக மன்னிப்பு கேட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தில் தான் இப்போ நம்மளும் அதை கடைப்பிடிக்கிறோம். ஆனால் தயவு செஞ்சு உங்கள் முன்னோர்களுக்காக நீங்கள் கபுர்ஸ்தான் நின்று அல்லாட்ட, நீங்கள் முன்னாடி சென்று விட்டீர்கள், நாங்கள் பின்னாடி வர இருக்கின்றோம், யாரெல்லாம் சென்றவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நாங்களும் நன்மையின் பக்கம் நிலைத்திருக்க செய்வாயாகன்னு சொல்லிட்டு அல்லாட்ட உங்களில் துவா கேட்கணும். யாசின் ஒதிக்கங்க. அதே போல் தான் பாவ மன்னிப்பு கேளுங்கள். தான தர்மங்கள் அன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் உணவுகளாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் தான தர்மங்கள் செஞ்சு அதன் மூலியமாக நீங்கள் பலவிதமான நன்மைகளை நீங்கள் அடையணும். அவங்களுக்காகவும் நீங்கள் நியத்து வச்சும் கொடுக்கலாம், அல்லாஹ் பேர்லேயும் கொடுக்கலாம், இறந்தவங்களுடைய பேர்லேயும் நம்ம கொடுக்கலாம், நீங்கள் அல்லாஹ் பேர்லேயும் கொடுக்கலாம். ஆக மொத்தம் தான தர்மங்கள் நீங்கள் இறந்தவர்களுக்காகவும் நியத்து வச்சும் கொடுக்கலாம். அது மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்புறம் பாருங்கள், பராத் இரவில் தனிமையாகவோ 4 பேர்களுடனோ சேர்ந்து இஃபாதத்தில் ஈடுபட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நவீன்குள்ளார்கள் இந்த மாதத்தில் ஜமாத்தாக சேர்ந்து அல்லாஹ்விடம் இருகரமேந்தி கேட்பவர்களுக்கு மலாய்க்கத்துமார்கள் அத்தனை பேரும் குடைசூழ ஆமீன் சொல்கிறார்கள். உங்களுடைய துவா அங்கீகரிக்கப்படுகின்றது, ரப்புவும் அதை உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நஃபிலான பல தொழுகைகளையும் சேர்த்து நம்ம எல்லோரும் ஜமாத்தோடு நின்று தொழுது அளவுக்கு அதிகமாக அன்னைக்கு தஸ்பீ செய்யணும். நீ நோன்பு இருக்கணும். நோன்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2 நோன்பாக வைக்கணும். அதே சமயத்தில் பராத் இரவில் தொழுகை விவரத்தை பற்றி இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் மஹ்ரிபு தொழுகைக்கு அப்புறம் அப்படியே ரெடியாகி நின்றுக்கங்க. அதில் 4 சலாமை கொண்டு 8 ரக்காயத்து நஃபில் தொழுங்க. ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூராவுக்கு பின்
குல்ஹு வல்லாஹு அஹது 5 தடவையும் ஓதிக்கங்க. இத்தொழுகையினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, நன்மைகள் எழுதப்படுகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கரெக்டாக பார்த்துக்கங்க. அடுத்து பாருங்கள், ஒரே சலாமை கொண்டு 4 ரக்காயத்து நஃபில் தொடுங்க. ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூராவுக்கு பின்னாடி குல்ஹு அல்லாஹு அஹது 50 தடவை ஓதிக்கங்க. ஓதினதுக்கப்புறம் இத்தொழுகையினால் மனிதன் அன்று பிறந்த பாலகனை போன்று பாவமற்றவனாக மாறிவிடுகின்றான். அன்று பிறந்த குழந்தையை போல அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு இதை தர்றான். அதுலேருந்து நன்மையை தான் செய்யணுமே தவிர தீமையை செய்யக்கூடாது. ஒரு தடவை தான் அல்லாஹ் மன்னிப்பான், அடுத்தடுத்தும் மன்னிச்சிட்டு இருக்க மாட்டான். அதனால் நம்ம தவறுகளை இதுலேருந்து சரி செஞ்சுக்கிறதுக்கு தான் இது ஒரு வாய்ப்பு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்புறம் பாருங்கள், ஒரு சலாமை கொண்டு 2 ரக்காயத்து நஃபில் தொழுவணும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூராவுக்கு பின் ஆயத்துல் குர்சி 1 தடவையும் குல்ஹு அல்லாஹு அஹது 15 தடவையும் ஓதணும். தொழுகை முடிந்தவுடன் 100 தடவை சலவாத்து ஓதிக்கங்க. எப்பயுமே நம்ம முன்னும் பின்னும் சலவாத்து ஓதுவோம் இல்லையா, துவா கேட்குறப்ப. அதே போல் இந்த தொழுகை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமே நம்ம சலவாத்து ஓதணும். ரிஸ்கின் அபிவிருத்தி உண்டாகும், நம்மளுக்கு மன அமைதி அன்னைக்கு நம்மளுக்கு கிடச்சிருது, முசீபத்து பலாயும் தூரம் ஆயிடுது, மனசு ரிலாக்ஸ் ஆயிடுது. அல்லாட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம், அல்லா நம்மளுக்கு தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம அல்லாட்ட கேட்ட வேண்டியதான். அடுத்து பாருங்கள், 7 சலாமை கொண்டு 14 ரக்காயத்து நஃபில் தொடணும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்துக்கு பின் எந்த சூறானாலும் நம்ம ஓதிக்கலாம். ஓதிட்டு அதுக்கப்புறம் தொழுகை முடிந்தவுடன் 100 தடவை சலவாத்து ஓதி துவா கேட்டால் துவா அத்தனையும் நமக்கு அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்படுறான். நம்மளுடைய ஹலாலான ஹாஜத்து அத்தனை நிறைவேறுது. நோன்பு இன்ஷா அல்லாஹ் 2 நோன்பு வைக்கணும் பாருங்கள். ஒரு நோன்பு வச்சிடாதீங்க, 2 நோன்பு வச்சு அல்லாட்ட நீங்கள் ஒப்படைங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இந்த வருடத்துடைய நம்மளுடைய கணக்குகள் எல்லாமே பதிவேட்டில் பதியப்பட்டிருக்கும். நம்ம பிறப்பவர்களும் இறப்பவர்களுடைய கணக்கு தான். அதனால தான் அல்லாட்ட அளவுக்கு அதிகமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மள்ட்ட துவா கேட்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் நன்மைகளை சேகரிச்சுக்கங்க, வீண் விரயத்தில் இருந்துடாதீங்க, அல்லாஹ்வுடைய தஸ்பீலே இருங்க, தொழுகையிலே அமல்களே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அளவுக்கு அதிகமாக அவங்க இந்த மாதங்களில் நோன்பு வைக்கக்கூடியவங்களாக தான் இருந்தாங்க. எப்பயுமே கண்மணி நாயகம் சாப்பிட்றத விட நோன்பு வைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வெறும் வயிற்றோடு அல்லாட்ட பசியிலேருந்து நோன்பு வச்சு துவா கேட்குறது அவங்களுக்கு ஒரு உம்மத்துகளுக்காக அவ்வளோ துவா கேட்டிருக்காங்க. இந்த ரஜபு, சாஃபான், ரம்லான் 3 மாதத்துலேயுமே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நிமிடம் கூட அவங்க வீணாக்குனது கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க காலத்தை பயன்படுத்தினாங்க. ஏன்னா நம்மளுடைய மவுத்து எப்போ வேணாலும் நெருங்கும், மக்களுக்காக நம்ம நிறையா கேட்டு வச்சுருவோம் உம்மத்துகளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பின்வரும் சந்ததிக்கும் பிறக்கிற லாஸ்ட்டு உலகம் அழியிறதுக்கு கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வரையும் சேர்த்து கேட்டு வச்சுருக்காங்கன்னா பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு சேர்த்து வச்சுருக்கோம் நமக்கு தெரியாது, நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு சேர்த்து வச்சுருப்பாங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு நல்ல பிள்ளைங்க இருந்தால் தான் அந்த பிள்ளைங்க மூலியமாக நம்மளுக்கு நல்ல அமல்கள்லேயும் துவாவும் ஹபுலாகுது. அதே போல் அவங்கவுங்க பசிக்கு அவங்கவுங்க தான் உணவு அருந்தணும் அப்படிங்கிற மாதிரியே இந்த ஒவ்வொரு இதுலேயுமே மனிதர்கள் என்ன செஞ்சுக்கணும்னா, அந்த தொழுகைகளா செய்யாமல் கரெக்டான அந்த வக்து டயத்திலே தொழுதுகிட்டு நம்மளுக்கு இறைவன் என்னென்னலாம் வகை குரானில் கொடுத்துருக்கான, இப்போ நம்ம நோன்புக்கும் இந்த அமல்களுக்கும் எல்லாத்துக்குமே அத்தாட்சிகளோடு இருக்குது. அதனால தான் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு தடவையும் நம்ம போடக்கூடிய பயான்களை நீங்கள் குரானில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆதாரங்களோடு இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழப்பம் ஏற்படுத்தி கொள்ளாமல் அல்லாஹ்வின் முன்னிலையில் நம்ம அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த தஸ்பீயையும் சலவாத்தையும் அளவுக்கு அதிகமாக ஓதி யாசீன்களையும் ஓதி நோன்பும் வச்சு இன்ஷா அல்லாஹ் அளவுக்கு அதிகமான திக்ருகளில் ஈடுபட்டு பாவ மன்னிப்பு கேட்டு பயனுள்ளவர்களாக ஆக்கி கொள்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம் உலக மக்களுக்கும் பின்வரும் சந்ததி வரை அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக என்று கேட்டவளாக என் துவாவையும் பயானையும் முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக